பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை, நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமாம், நம்ம எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பிதா குமார பரிசுத்த ஆவி ஆகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விருப்பம், ஆமென், எப்படியாவது கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், ஆமென், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், கர்த்தருக்காக பயன்பட வேண்டும், அவருக்காக கனி கொடுக்க வேண்டும், அவர் அழைத்த அழைப்பிலே தெரிந்து கொள்ளுதலே நிலை நிற்க வேண்டும். அதுவே நம்முடைய ஆசையாக, நம்முடைய விருப்பமாக, நம்முடைய ஏக்கமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்படி நமக்கு அது எப்படி ஆகும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம Romans chapter 12 verse 11. Never be lacking in zeal, but keep your spiritual fervor, serving the Lord. Amen. அப்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றார், இல்லாவிட்டால் சர்விங் த லார்ட், கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றார், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றார். ஆமென். முதலாவது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். அது எப்படி நம்மால் ஆகும்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் அவரை துதிக்கும் போது, ஆமென், நாம் அவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது தெய்வ பிரசன்னம், ஆமென், நம்மேல் தங்கும். ஆமென். அப்போது கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அங்கே வாசிக்கிறோம், never be lacking in zeal. நம்முடைய வைராக்கியம், நம்முடைய பக்தி வைராக்கியத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், எந்த குறைவுகள் பாருங்கள் வரக்கூடாது, எந்த குறைகள் வரக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கொரிந்திய சபையை குறித்து வாசிக்கிறோம், அவர்கள் எந்த ஆவிக்குரிய வரத்திற்கும் குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள். நிச்சயமாகவே தேவனிடத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியத்திலே குறைவுகள் ஏற்பட்டிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசம், ஆதியிலே கொண்டிருந்த நம்பிக்கை, ஆதியிலே உண்டாயிருந்த பயபக்தி, பரிசுத்தம் இப்போது இருக்கிறதா? எங்கேயோ நம்ம அசதியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் நம்ம ஒரு சீரியஸ்னஸ் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சீல் எங்கேயோ லேக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு தெளிவாக நம்மோடு பேசுகிறார். ஆமென், ஆமென். ஸ்பிரிச்சுவல், கீப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபர்வர். ஆமாம், அப்படின்னா ஆவியிலே அனலாக இருக்கிற அனுபவத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்போதுமே ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். ஆமென். இப்போதான் கர்த்தருடைய ஆவியான ஒரு வசனத்தை உணர்த்துகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமாக, ஆமென், ஸ்தோத்திரம், ஆவியிலே பலன் கொண்டவர்களாக 3 வாலிபர்கள் அவருக்காக நிற்கிறார்கள். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள். ராஜா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் இனியாவது நான் கட்டளையிட்டேன், நீங்கள் கேட்கவில்லை, இப்போது நான் டைரக்ட் உங்களோடு பேசுகிறேன், இப்போதே நீங்கள், ஆமென், பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் அந்நேரமே, ஆமென், எரிகிற அக்கிரிச்சூளை நடுவே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் என்றார். ஆனால் ராஜா டைரக்டாக பேசும்போது கூட அவர்களுடைய தைரியத்திற்கு எந்த குறையுமே இல்லை. கொஞ்சம் கூட அவர்கள் ஆவியில் அனலானார்கள். ஆமென். அவர்கள் சொல்லுகிறார்கள், தானியேல் 3:16-17, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, ஆமென்,
இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. எவ்வளவு வைராக்கியமாக அவங்க நிற்கிறாங்க பாருங்க. அக்கினி சூளை எரிந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் கண் முன்பாக. ஆமென். அடுத்து நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போது முதலாவது நம்ம பார்த்தபடி அவர்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். தானியேல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு அங்கே எப்படி வேணும்னாலும் வாழலாம். ஏனென்றால் ஆமென், அறிவு, புத்தி, ஞானம் எல்லாம் உள்ளவர்களை ராஜா கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர்களை நல்ல ஒரு பொசிஷனில் ராஜா வைப்பார். அப்படின்னா நல்ல முறையிலே தான் அவர்களோடு இடைப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதனால் எப்படி வேணும்னாலும் வாழலாம், எப்படி ஆனாலும் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் அங்கே அசதியாக இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குறித்து, தங்கள் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால் தானியேல் 1 அதிகாரத்திலே அவர்கள் ஒரு வேறுபாட்டை கடைபிடிக்கிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில், ஒரு ஹாலினஸில் இருக்கிறார்கள். ஒரு செப்பரேஷன் அவர்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆமென். ராஜா புசிக்கிற போஜனத்தினாலோ குடிக்கிற திராட்சரசத்தினாலோ எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தானியேல் மட்டுமல்ல, இந்த 3 வாலிபர்கள் கூட தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களே ஆமென் அதிக ஞானத்திலே அறிவிலேயும் கர்த்தர் அவர்களை சாமர்த்தியம் உள்ளவர்களாக மாற்றினார். ஆமென். ஆமென். 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது தானியேலும் தன்னுடைய இந்த 3 தோழர்களும் சேர்ந்து ஆமென் மறைபொருள்கள் வெளிப்படுவதற்காக அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆமென். அப்போ பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள், வேறுபாட்டை கடைபிடிக்கிறவர்கள். ஆமென். 2 அதிகாரத்திலே அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். ஆமென். ஆனால் 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவர்கள் ஆராதிக்கிறவர்கள் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இன்றைக்கு நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? அவர் விடுவிக்க வல்லவர், அவர் ரட்சிக்க வல்லவர். ஆமென். அவர் ரட்சிக்க விட்டாலோ, அவர் விடுவிக்க விட்டாலோ, ஹல்லேலூயா, கர்த்தர் ஆமென் இந்த தேவனை விட்டு இனி பின்வாங்குகிற ஆமென் காரியமே இல்லை. ஆமென். அப்படி ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்கள் ஆவியிலே அனலாயிருந்தபடினாலே அடுத்து 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நபுக்கத்நேசர் கடும் கோபம் உண்டு. ஆமென். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 7 மடங்கு அக்கினி சூளையிலே தான் இவர்கள் தள்ளப்படுகிறாங்க. எப்போது? ஆவியிலே அனலான பிறகு. ஆமென். ஆவியிலே அனலாய் அது வெளிப்படுத்தின பிறகு ஆமென் 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுகிறார்கள். இன்றைக்கும் நான் தேவனை அறிந்ததினாலே, சேவித்ததினாலே, கொஞ்சம் கூட நான் ஆராதிக்க தீர்மானம் எடுத்த போது, கொஞ்சம் கூட பயபக்தியாக வாழ்ந்த போது, கொஞ்சம் கூட பரிசுத்தமாக வாழ்ந்த போது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்று சொல்லி திரும்பவும் தெய்வ சமூகத்தை விட்டு நீங்கள் அகன்று கொண்டே இருக்கிறீங்களா? தேவனை விட்டு அவன் மாறிக்கொண்டிருக்கிறீங்களா? தேவனை விட்டு பின்வாங்கி போகிறீங்களா? தேவனை மறந்து வாழ்கிறீங்களா? சோர்ந்து போகிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோட தான் பேசுகிறார். ஆனால் இந்த வாலிபர்கள் அங்கே போடப்பட்டார்கள் என்றாலோ 4ஆவதாக அங்கே ஒருவர் அவர்களுக்காக இறங்கினார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் யார்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே அவர்களுக்குள்ளே இருந்த அனலினாலே இந்த வெளியே இருந்து 7 மடங்கு சூடாக்கின தீயின் பலனை கர்த்தர் கெடுத்து போட்டார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் டைரக்டாக அங்கே இறங்கி அங்கே ஒரு கிரியை செய்தார் என்றால் நிச்சயமாகவே அவர்களுக்குள்ளே இருந்து வெளியே வந்த அந்த ஆவியிலே அந்த அனல் அவன் இந்த தீயின் பலனை கெடுத்து போட்டது. ஆதலால் ஆமென் 26, 27, 28 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அக்கினியின் மனம் கூட அவர்களிடத்துல வீசாமல் இருந்தது. அவர்கள் தைலை மயிர் கருகாமல் இருந்தது. அக்கினி பலன் செய்யவில்லை. அவர்களுக்குள்ளே இருந்த ஆவியின் பலன் தான் அங்கே வெளிப்பட்டுச்சு. அந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். அவர்கள் உயர்வை தேடி போகவில்லை. ஆமென். ஆமென். ஆனால் அதே அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தேவனாலே அங்கே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள்.
ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே எல்லா அசதிகளும் மாறி ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக, பக்தி வைராக்கியத்தோடு பயபக்தியோடு இன்னும் உமக்காக நாங்கள் பயன்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களைப் போல கர்த்தாவே ஆவியிலே அனல் கொண்ட ஒரு அனுபவம், எப்போதும் நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற, எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற, பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை அப்பா நாங்களும் வாஞ்சிக்கிறோம். அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சோதனைகள், அக்கினி சோதனைகள் வந்தாலும், அதன் நடுவே தள்ளப்பட்டாலும் அக்கினி பலம் செய்யாமல் இருப்பதற்காக கர்த்தர் அங்கே இறங்குவீராக. அப்பா அந்த ஆவியிலே அனல் கொண்ட ஒரு அனுபவத்தோடு முன்னேற கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கடைசி காலத்தில் உண்மையே நேசிக்க, உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அத்தனை சோதனைகள் நின்று நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காக நன்றி தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.